வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம இட்லி அரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எப்படி இடியாப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டாக நல்லா இருக்கும். நம்ம இடியாப்ப மாவு ரெடி பண்ணி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நினச்சப்ப நம்ம ஊற வச்சு இடியாப்பம் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இட்லி அரிசியும் புழுங்கல் அரிசியும் ஒண்ணுதான், உங்களுக்கு தெரியும். அதை நான் ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம மிக்சி ஜார்ல தான் அரைக்க போறோம். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நல்லா அரைக்க முடியும். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இப்போ இதுல நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் இனிப்பு தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மைய நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அரைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கணும். இது டீ வடிகட்டி இல்லை, அதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கண்ணு. இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். சப்போஸ் அதில் அரிசியோ திப்பிகளோ இருந்துச்சுன்னா நம்ம பிழியும் போது ரொம்ப அடைக்கும். அதனால நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். டீ வடிகட்டியில் வடிகட்ட முடியாது, அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த கண்ணு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற கண்ணு, அதனால ஈஸியாக வடிகட்ட முடியும். நீங்கள் நல்ல மையா அரைச்சிருந்தீங்கன்னா வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். 1-2 திப்பிகளும் அரிசியும் இருக்கு, அவ்வளவுதான். இந்த பாருங்க, அரிசி கொஞ்சம் அப்படி தங்கி இருக்கு. இப்போ இந்த மாவுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதை கடாயில ஊத்திக்கலாம். கொஞ்சம் கெட்டியா இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு இப்ப பத்த வைக்க கூடாது. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த மாவை நம்ம இந்த கடாயில ஊத்திட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பத்த வச்சுட்டு கைவிடாம கிளறணும். இல்லைன்னா அடியில அப்படியே கெட்டியாகி ஒட்டிக்கும், கட்டியாயிரும். அதனால கைவிடாம இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்ப கொஞ்சம் மாவு அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப தூக்கி விட்டு கிளற வேண்டாம். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது அப்படியே கெட்டி பட்டுரும். கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரட்டி போட வருது பாருங்க, அவ்வளவுதான். இப்ப நல்லா அப்படியே உருட்டை வந்துருச்சு. இதை கரண்டில இருந்து இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கிளறி வச்சிடலாம். இப்ப பாத்திரத்துல ஒட்டாம நல்லா இப்படி திரண்டு வந்துருச்சு. நீங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணா இன்னும் நல்லா கூட ஒட்டாம வந்துடும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம பிழியலாம். நீங்க இந்த உரல் எடுத்தீங்கன்னா மாவு சூடா இருக்கும் போதே பிழிஞ்சிடணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். மாவு ஆறி போச்சுன்னா இந்த அச்சுல பிழியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சூடா இருக்கும் போது டக்கு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துருங்க. ஆனா நான் துப்பாக்கி அச்சுன்னு சொல்லுவோம்ல, அது வச்சிருக்கேன். நான் இதை தான் யூஸ் பண்ண போறேன். இது மாவு ஆறுனாலும் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது எவ்வளோ ஆறுனாலும் பிழிய ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுல போட்டு நம்ம இப்ப பிழிய ஆரம்பிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பிழியணும். பிழியும் போதே நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கு. அது நமக்கு தெரியும், பிழியும் போதே தெரியும். இந்த புழுங்கல் அரிசியில, அதாவது இட்லி அரிசியில செய்யற இடியாப்பம் நல்லா சாஃப்டா இருக்கும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்ப மாவு ஆறிடுச்சு. ஆனா கூட இந்த அச்சுல செய்யும் போது ஈஸியா இருக்கும், பிழியறதுக்கு கஷ்டமா இருக்காது. இப்போ இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்ப எல்லாமும் வேக வச்சு எடுத்தாச்சு. எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. கம்பி கம்பியா நல்லா இருக்கு பாருங்க. இதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க காரம் கூட செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து சர்க்கரை போட்ட தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல அத சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நெனச்சப்ப இடியாப்பம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.